பாவண்டி ஆனந்த். நான் அவரை போய் பாக்குறப்ப ரொம்ப பரிதாபமா இருந்தாரு. அடினா அடி சாதாரண அடி இல்ல. போற வரவெல்லாம் ஆளுக்கால் தர்ம அடி போட்டானா முட்டிக்கு முட்டி வீங்கி போச்சு. தலையில ஒரு பேண்டேஜ், கையில ஒரு பேண்டேஜ், இடுப்பு சுத்தி வயிற்று சுத்தி சந்திரமண்டலத்துக்கு போற மாதிரி ஒரே பேண்டேஜ் மயம். நான் சாரி சொன்னேன். பரவாயில்ல, வாழ்க்கையே ஒரு விளையாட்டுதான்னு தத்துவம் பேசினாரு. காஃபி வச்சு கொடுக்க, கஞ்சி வச்சு கொடுக்க யாருமே இல்லடி. பாவம், அனாத மாதிரி இருக்காரு. இப்ப ஒரு பெட்ரோல் பங்க் காட்டிக்கிட்டு தானே இருக்காரு. ஆமா, ஓகே. குட் மார்னிங். என்னங்க, உங்களுக்கு பலமான அடியா? உடம்பெல்லாம் பேண்டேஜ் ஆமே, இடுப்பிலும் எல்லாம் நொறுங்கி போச்சா? இன்னும் அந்த அளவுக்கு வரல. இன்னும் 2 நாள் விட்டா நொறுங்கினாலும் நொறுங்கிடும். நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்புக்கு போன் பண்ணா உடனே ஓடிடுறதா? ஒரு சபலம் தான். கொஞ்சம் புத்தி வேதலிச்சு போச்சுங்க. இந்த வயசுல தாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். பாத்தீங்களா கடைசியில என்னாச்சு? தப்புதான். இத பாருங்க, அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அது உங்களுக்கே தெரியும். அதுக்கு பிராயச்சித்தமா ஒரு பெரிய நர்சிங் ஹோம்ல உங்களை அட்மிட் பண்ண போறேன். நல்ல டாக்டரை வச்சு பார்க்க போறேன். ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. நீங்க பேசக்கூடாது. இனிமே நான் சொல்றதா நீங்க கேட்கணும். இப்ப நீங்களா வந்து என் கார்ல ஏற போறீங்களா, இல்ல 2 அடியாட்களை வச்சு குண்டு கட்ட தூக்கிட்டு போய் கார்ல போட்டுமா? அடியாளங்களை கூட வச்சிருக்கீங்களா? வாடகைக்கு கிடப்பாங்களே. வேணாங்க, நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க. நானே வந்துடுறேன். ஒரு நிமிஷம் சட்டையை போட்டு வந்துடுறேன். அப்படியே இந்த கையில கைட்டு போட்டு பேண்ட் மாட்டிட்டு வாங்க. நான் வெளியே இருக்கேன். ஓகே. ஏங்க, உங்களுக்கு கால்ல அடிபட்டு இருக்கு. உங்களால நடக்க முடியாது. பயப்படாதீங்க. தோல்ல தானே கை போடுறீங்க. அப்ப சரிங்க. உடம்பு சரியில்லடா. அப்ப போட்டு போங்க சார்.